இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். அதே போல் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. நம்ம இன்றைக்கி எங்கேயுமே கேள்விப்படாத கிச்சன் டிப்ஸும் அதே போல் குக்கிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி கெட்டு போன தேங்காய் தாங்க. கெட்டு போன தேங்காவை ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள், நீங்களுமே நம்ப மாட்டீங்க. அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே காட்டியிருக்கேன் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கெட்டு போன தேங்காய் எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் இந்த தேங்காவில் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு. அதே போல் நல்லா வளவளன்னு இருக்குங்க. நம்ம தேங்காய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கெட்டு போலுங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தாங்க கெட்டு போயிருக்கு. அப்படி என்ன தான் கெட்டு போயிருந்தால் கூட நம்ம கத்தி வச்சு சீவிட்டு நல்லா கழுவிட்டு குழம்பு செஞ்சாலுமே கூட அந்த கெட்டு போன வாசனை இருக்குங்களா, அந்த மாதிரி வாசனை எதுவுமே இல்லாமல் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரிசல்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் ஃபுல்லாகவே நோண்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க. பாருங்கள் தேங்காய் ஃபுல்லாகவே நோண்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டுங்க. நீங்களே பாருங்கள் 2 முடி தேங்காவை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாங்க. கொட்டாங்குச்சியில் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு. தேங்காய் ஃபுல்லாகவே கெட்டு போலுங்க, கொஞ்சம் மட்டும்தாங்க கெட்டு போயிருக்கு. இப்போ இந்த தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல ரொம்ப அழுகி போயிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் கத்தி வச்சு சீவிக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க. அதே போல் உள்ளுக்குள் நல்லா வளன்னு இருந்துச்சுன்னா அந்த சைடுமே நீங்கள் லைட்டாக சீவி விடணுங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லா தேங்காயுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பார்த்து செக் பண்ணி க்ளீன் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காயை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கெட்டு போயிருந்தா கூட அந்த குழம்பை சாப்பிட முடியாமல் போயிருங்க. அதனால நீங்கள் நல்லா செக் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஓரம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வந்துடுங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக சால்ட் இல்லை கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு தேங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கழுவுறதுனால அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் போகுங்க. அதே போல் நம்ம கெட்ட வாடை இருக்கு இல்லையா, அந்த தேங்காயோட அழுகி போன கெட்ட வாடை, அந்த வாடை எதுவுமே இல்லாமல் இருக்க இந்த உப்பு தண்ணி உதவுங்க. அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா தேங்காயுமே இதுக்குள்ளே போட்டு நல்லா கழுவிக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. மறுபடியுமே நம்ம அதே பிளேட்டை கழுவிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு தேங்காயுமே தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் இந்த தேங்காய் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. அதே போல் நல்லா வெள்ளையாக இருக்குங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா முன்னே நல்லா வளவளப்பு தன்மையாக இருந்துச்சு. இப்போ வளவளப்பு தன்மை எதுவுமே இல்லைங்க. இதிலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கூட கெட்டு போன வாடை எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாங்க. எத்தனை நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இந்த மெத்தடில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அடியில் சால்ட் சேர்த்துட்டு நீங்கள் தேங்காயை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுமே இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சால்ட்டு இல்லைனா கல்லுப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் சால்ட்டு சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த தேங்காய்க்குள்ளே சால்ட்டு நல்லா இறங்கிருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கெட்டு போன வாடை, ரொம்ப நாளைக்கு தேங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ நீங்கள் டப்பா மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்ட பின்னாடி ஒரே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் கூட கெட்டு போன வாடை எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கெட்டு போன தேங்காய் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்காவை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா குலுக்கி விட்டுட்டீங்க இல்லையா, இப்போ நம்ம இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க.
கெட்டு போன தேங்காய் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே போல் நல்லா இருக்குங்க. நீங்கள் குழம்பு வச்சாலும் சரிங்க, சாதம் செஞ்சாலும் கொஞ்சம் கூட கெட்டு போன வாடை எதுவுமே இருக்காது. நீங்கள் அதிலிருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே புரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டெர்மாக்கோல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட டெர்மாக்கோல் இல்லைன்னா ரப்பர் எடுத்துக்கோங்க. அலி ரப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த அலி ரப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுள் டேப்பை நம்ம ஒட்ட வச்சுக்கலாங்க. இந்த டெர்மாக்கோலை இந்த மாதிரி ஒட்டு வச்சுட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டோர்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த டோர் இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா செவரெலாம் நல்லா குழிப்படுங்க. அந்த மாதிரி குழிப்படாமல் இருக்க இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள், எங்கள் வீட்டு டோரில் இந்த மாதிரி அடிச்சு எந்த அளவுக்கு குழி இறங்கிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க, நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இதை டபுள் டேப்போட ஃபஸ்ட்டு அந்த ஒட்டுறது இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம நல்லா டைட்டாக ஒட்டிட்டோம்னா இப்போ இதில் குழி எதுவுமே இல்லாமல் ரொம்ப பாஞ்சு பார்த்தீங்கன்னா தப்பமாக இருக்கிறதுனால எதுவுமே ஆகாதுங்க. இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட டெர்மாக்கோல்னா ரப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் மூடி இருக்குங்களா, இந்த மாதிரி மூடியை நீங்கள் குப்பையில் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மூடிச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக நீங்கள் 4 மூடி எடுத்துக்கோங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதுக்கு 4 கால் இருக்கும் இல்லையா, அந்த 4 கால் அடியில் இது ஒவ்வொரு மூலையிலும் நம்ம வச்சுக்கணுங்க. இது எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வளவளப்பாக இருக்குங்க, சில டைம் நகரவும் செய்யுங்க. இந்த மாதிரி நகராமல் இருக்க இந்த மூடியை வச்சுக்கோங்க. அதே போல் 2-3 இன்ச்சு நல்லா ஹைட்டாகவும் கிடைக்கும், அதே போல் நல்லா அழுக்காகாமலும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் 4 காலுமே வச்சாச்சுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. நீங்களே பாருங்கள், ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்குமே. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு முட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நம்ம பாதியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பாதியாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த முட்டையை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. ஓரம் வச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் குட்டி குட்டியாக நீங்கள் நறுக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம பச்சை கருவேப்பிலை 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதையுமே எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயிட்டுங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே 6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பச்சை மிளகாயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வெங்காயத்தையுமே சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணுங்க, அப்போ தாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. கரெக்டாக வெங்காயம் பார்த்து 2 நிமிஷம் போலாங்க நல்லா வதங்கி வரத்துக்கு. நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுமே பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்ட பின்னாடி காரத்துக்காக கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இந்த முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. கரெக்டாக நீங்கள் ஒரே 1 நிமிஷம் போல் கலக்கி விட்டுருங்க. அந்த மிளகாய்த்தூள் வாசனை எதுவுமே இல்லாமல் போகுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்ட பின்னாடி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டுங்க. பாருங்கள், அந்த தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. அதே போல் மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. மறுபடியுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. நம்ம இது கூடவே மெயினான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகி மசாலா தாங்க. கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டால் பின்னாடி நம்ம முன்னாடியே வேக வச்ச முட்டையை பாதி கட் பண்ண சொல்லியா அந்த முட்டையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த டைமில் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துட்டுங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கருவேப்பிலை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினாக நீங்கள் பச்சை கருவேப்பிலை தாங்க சேர்த்துக்கணும், காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்காதீங்க. ஒரு கரண்டி வச்சு நீங்கள் லைட்டாக வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் அந்த முட்டை எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்குள்ளே இறங்கி வரணுங்க. அதனால இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் போல் மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் நடுவில் கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கிலே இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு முட்டை வச்சு கொஞ்சமாக வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்கலாங்க. நாளைக்கு பார்க்கலாங்க வேறொரு வீடியோவில். அதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸு வீடியோ எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.